காலை 7 மணி. அடுத்தது என்ன பண்ணணும்? தரையெல்லாம் மாப் போட்டு துடைக்கணும். என்னது, இங்கேயுமா சாணி போட்டு துடைக்கணும்? இங்க சாணி எல்லாம் வேண்டாம், சோப் போட்டு துடைச்சாலே போதும். ஏய், இவ்ளோ ஊத்தாதடி, போதும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸ்வேதா, என்னடி பண்ணிட்டு இருக்கா? சூப்பர். வீடு ஒரு வழி ஆக போகுது. அங்க போலாம். புளிஞ்சு துடைக்கணும்டி, புளிஞ்சு தொட. என்னடி இப்படி மூச்சு வாங்குது? இப்பதான் கொஞ்சம் தூரம் தொடச்சிருக்கிற, எப்படி ஆள் முழுக்க துடைக்க போற? ஹால் முழுக்க இல்ல, இந்த வீடு ஃபுல்லா. எத்தனை ரூம் இருக்குன்னு தெரியுமா? 8 ரூம் இருக்கு. 8 ரூம்னு நீ போட்டு வர கொடுக்கறியா? கொன்னுருவேன். வீட்ல இருக்க ரூம் தானே சொன்னேன், நானே தனியா கட்டியா வச்சிருக்கேன். அப்பா முடியலமா. இந்த வெண்ணிலா மட்டும் எப்படி இதெல்லாம் பண்றா? அதுதான் வெண்ணிலா. அவ இது மட்டுமா பண்றா? இன்னும் எவ்வளவு வேலை சேர்த்து பண்றா? ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கியா இல்ல அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கியானே புரியல. சாரி ஸ்வேதா. ஜிலேபி எங்க இருக்க ஜிலேபி? எனக்கு காபி வேணும் ஜிலேபி, காபி வேணும் ஜிலேபி. ஐயோ, ஏதோ பாறை மேல விழுந்துட்டேன் போல இருக்கு. இப்படியா கண்டுபிடிச்சு உருள் வாங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? முன்னாடி வேலைக்காரி இப்ப இவளா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிலேபி காபி வேணும்னு கேட்டேன் ஜிலேபி, கடைசியில பார்த்தா கால் வலிக்கு இந்த மலை மேல விழுந்துட்டேன். ஸ்வேதா, என்ன இது? வேலைக்காரி சரியாவே தரைய தொடக்கல. நல்ல பாரு, ஒரே சோப்பு சோப்பா இருக்கு. அண்ணே, இன்னைக்கு வேலைக்காரங்க யாரும் வரல, நான் தான் தரைய தொடச்சேன். அப்படியா? நல்லாதான் தொடச்சிருக்கேன். அண்ணே, இப்ப என்ன உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் போட்டு கொண்டு வரேன்.
ஏய் ஸ்வேதா, என்னடி தரைய துடைக்கிறத பாதிலே விட்டு போற? இன்னும் துடைக்கணும்ல. ஏய் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து அசத்து போறேன் பாருங்க. நான் போய் எல்லா இடத்தையும் தொடச்சிடவா? உங்களுக்கு எதுக்கு அண்ணே இந்த வேண்டாத வேலை? அப்புறம் அவங்க வந்து உங்களை திட்டுறதுக்கா? பேசாம இருங்க. சித்தி, இன்னைக்கும் வேலை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாரு, ஸ்வீட் எடு, கொண்டாடு. காலை 7:30 மணி. ஏய், இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் சமையல் கட்டியே எட்டி பாக்குறா போல இருக்கு. ரைட், இப்ப நான் என்ன செய்யணும்? பால் எடுத்து அடுப்புல வைக்கணும். அவ்வளவுதானே. வெயிட். ஊத்தியாச்சு. இப்போ இப்ப என்ன பண்றது? பால்ல தண்ணிய ஊத்தணும். இருக்கே. சூப்பர் சூப்பர். ஏய் ஏய் ஏய், சொன்ன கேளு, ஊத்தாத. ஊத்திட்டேன். ஸ்வேதா, என்னடி பண்ற? நீ தானடி ஊத்த சொன்ன? பால்ல தண்ணி ஊத்துறதுனா ரொம்ப திக்கா இருக்கே, அதுல கொஞ்சம் தண்ணி கலந்தா காஃபி நல்லா இருக்குமேன்னு சொல்ல வந்த. நீ என்னடானா இவ்ளோ தண்ணில பால கலந்துட்ட? ஊத்துனது ஊத்தியாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. சரி, இதை எப்படி சரி பண்ணுங்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். அப்படியா? இப்போ பாரு. என்னடி பண்ற இவ? காஃபி பவுடர் எங்க இருக்கு? என்னடி இது? அவ்வளவு காஃபி தூளி எடுத்து அப்படி கொட்டிட்ட? பதறாதீங்கம்மா, நாம தான் தண்ணி நிறைய ஊத்திருக்கோம்ல, அதனால இப்ப போட்ட காஃபி தூள் அத போய் ஈக்குவலா பண்ணிடும். அதுக்கப்புறம் காஃபி நல்லா கெட்டியா இருக்கும். ஹே ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன இதுக்கும் அது சக்கரையானு பார்த்து போடுடி. நீ பாட்டுக்கு உப்பு எடுத்து கொட்டிடாதடி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் சக்கரை கிடையாது. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, சுகருக்கும் உப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல நான் இருக்கேன். என்னடி பண்ற இவ? ஐயோ, காப்பிய கரண்டிய போட்டாடி கலக்குவாங்க. பின்ன கைலியா கலக்குவாங்க? ஏய் ஸ்வேதா, என்னடி பண்ற? ஏய், எனக்கு தெரியும், இருங்க. சூப்பர் ஸ்மெல். ஆஹா, நிஷா, நீ இதை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லணும். பயப்படாத, பாரு, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாரு. அப்பா, இல்ல இல்ல, நீ குடிடி, நீ குடி. எனக்கு வேண்டாம். நல்ல
நல்லா இல்லைன்னு சொல்லிடாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஆமா, நல்லா இருக்குடி. காஃபி சூடு வாய் சுற்றுச்சு, அதனாலதான் போய் கீழே துப்பிட்டேன். அதான பார்த்தேன். நல்லா இருக்குல்ல? மத்தபடி நல்லா இருக்கு. சரி, எல்லாருக்கும் காஃபி கொடுத்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. யா, வெல்கம். ப்ளீஸ். கெட்ட கோவம் வந்துருமா? ஏதோ மத்த டைம்ல நல்ல கோவம் வர மாதிரி எப்பவுமே கெட்ட கோவம் தான் வரும். அண்ணே, காஃபி. அடடடடடடடடா. ஸ்வேதா, பிரமாதம் போ. காஃபி வாசனைய தூக்குதே. காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எடுத்துக்கோங்க. எப்படின்னா இருக்கு? அண்ணி, அண்ணனுக்கு காஃபி கொடுத்துட்டியா ஸ்வேதா? கொடுத்துட்டேன் அண்ணி. அந்த காஃபியை சாப்பிட்ட சந்தோஷத்துல அவரு வாயடிச்சு போயிட்டாரு. அங்க பாருங்க, வாயடிச்சு போனதோட மட்டும் இல்லாம ஆனந்த கண்ணீரும் வடிக்கிறாரு. டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி அண்ணி இருக்கு? Thank you so much. Thank you. காபி போட்டு ஸ்வேதா. எஸ். என்ன? முத்தம்மாமா பசி தாங்க மாட்டாரு. கிளம்பி வந்த உடனே டிபன் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே தான் வருவாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால டிபன் மட்டும் நானே பண்ணி வச்சிடுவா. ஏய், தமிழ்ல சொன்னா உனக்கு புரியாதா? ஒரு தடவை ஒதுங்கிருனா ஒதுங்கி நிக்க கத்துக்கும். சும்மா வந்து நான் அதை பண்றேன் இது பண்றேன்னு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. இப்ப என்ன, டிஃபன் செஞ்சு நீ நல்ல பேர் எடுக்கணும்ல, நான் மட்டும் கெட்ட பேர் எடுக்கணும், அதானே? அப்படி இல்ல ஸ்வேதாக்கா. இப்ப தெரியுதா ஜிலேபி, நான் ஏன் ஆனந்த கண்ணீர் விட்டேன்னு? ஐயோ, புரியுது பட்டு. காஃபிய வாயில வைக்க முடியல. காஃபியே இந்த லட்சணம்னா இவன் சாப்பாடெல்லாம் செஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியலையே. காஃபிய போட தெரிஞ்சிடுச்சு, டிஃபன் செஞ்சு தர மாட்டேனா? என்ன 10 நிமிஷத்துல டிஃபன் செஞ்சு காமிக்கிறேன் பார். நிமிஷத்துல டிஃபனா? ஜிலேபி, எனக்கு வெளியில ஒரு அர்ஜென்டான அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். விட்டு ஜிலேபி ப்ளீஸ். மத்த நேரம் சாப்பாடு சாப்பாடுன்னு அலைவீங்கல்ல, இப்ப இந்த சாப்பாடே சாப்பிடலாம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் வாடுறதே சாப்பிடுறதுதான் ஜிலேபி. அதுதான் இன்னைக்கு சாப்பிடுவோம். இத சாப்பிட்டா நான் செத்துருவேன் ஜிலேபி. அவங்க பாவம்ல அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஸ்வேதா பண்ற கூத்துல கண்டிப்பா கெட்ட பேர் எடுக்க தான் போறா. அதுதான் வெண்ணிலா அன்னைக்கும் நல்லது. காலை 8 மணி. ஏய், ஆமா, முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம காலையில டிஃபனுக்கு என்ன பண்ண போறோம்? இப்பதான் யோசிச்சு முடிச்சேன் ஸ்வேதா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பூரி
பூரி பண்ணலாம் நினைக்கிறேன். பூரியா? ஓகே ஃபைன். அது எப்படி பண்றது? யாருக்கு தெரியும்? எனக்கு பூரினா நல்லா ரசிச்சு சாப்பிட தெரியும். அதான் சொன்னேன். வேண்டாம் ஸ்வேதா, இந்த குண்டு பூசணிக்காக குத்துணும். பூரி பிடிக்கும்ன்றதுக்காக பூரி செய்யலான்னு சொல்றா. ஆனா பூரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நேரம் ஆகும். மாவு பிசைஞ்சி உருட்டி தேய்ச்சி எடுத்து செய்யணும். எண்ணெயில வேற போட்டு எடுக்கணும். அது பெரிய வேலை ஸ்வேதா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூரி கிழங்கு வேற செய்யணும். அதுவும் பெரிய ப்ராசஸ் தான். அப்போ ஓகே, நாம சப்பாத்தி செஞ்சிடலாம். பூரிய எண்ணெயில போடணும், சப்பாத்திய தோசை கல்ல போடணும். மத்தபடி ரெண்டும் செய்யறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். சிம்பிளா நம்ம இட்லி தோசை செஞ்சிடலாமா? சிம்பிளாவா? அதுதான் ஸ்வேதா இன்னும் கஷ்டம். நேத்து பகல்லையே அரிசி உளுந்துலாம் ஊற வச்சிருக்கணும். அத அரைச்சு மாவாக்கி உளுந்து மாவோட சேர்த்து கலக்கி ரெடி பண்ணி வச்சிருந்தாதான் இட்லி தோசை எல்லாம் ஊத்த முடியும். இப்ப மட்டும் வக்கடையா சொல்லுங்க. நேத்து நைட் நான் சொன்னப்பவே இத பத்தி சொல்லிருக்கலாம்ல. உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பாங்க. இவ்ளோ லேட்டாவா சொல்றது? சீக்கிரமா செய்யறதுனா பொங்கல் செஞ்சிடலாமா? சூப்பர். பொங்கல் எப்படி செய்யறது? எனக்கு எப்படி தெரியும்? இதுவும் யூடியூப்ல பார்த்தோம்னா உடனே எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமா வேலையும் முடிஞ்சிரும். சரி, என்ன பண்றது? ஏய், நீ போய் போன் எடுத்துட்டு வாடி. போன கொடு. பாத்துட்டியா? How to make பொங்கல். Watch now. சுவையான டேஸ்டான பொங்கல் சமைத்து சாப்பிட வேண்டுமா? ஒரு குக்கரை எடுத்து முதலில் அடுப்பில் வைக்கவும். குக்கர் வெச்சிட்டோம். பொங்கல் செய்வதற்கு தேவையான அளவு அரிசியை எடுக்கவும். அரிசி அரிசியை தண்ணீரில் களைந்த பிறகு குக்கரில் போடவும். பாஸ் பண்ணலாம். ஏய், போதும்ல? போதும். தண்ணி அடுத்து இப்பொழுது தேவையான அளவு பருப்பை எடுத்து களைந்து எந்த குக்கரில் பருப்பு போடலாம்? ஏய், இந்த பருப்பு போடலாம். ஸ்வேதாக்கா என்ன 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 உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லு. இல்ல ஸ்வேதாக்கா, நீங்க வச்ச குக்கரோட அளவு சின்னது. இதுல வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அரிசி போட்டு தண்ணி ஊத்துனா வெடிச்சிரும் ஸ்வேதாக்கா. ஐயோ அம்மா. ஏய், இங்க வந்து நில்லு. இங்க பார் வனிலா, நீ சொல்றதுக்காகலாம் குக்கரை மாத்த முடியாது. உன் வேலை என்னமோ அத மட்டும் பார், புரியுதா? இங்க பாரு ஸ்வேதா, வெண்ணிலா கிச்சனே கெதின் கடந்தவ. அவ அனுபவம் இருந்ததுனாலதான் சொல்றா. ஏதாவது பண்ணி வெடிச்சிருச்சுன்னா கல்யாணம் நடக்க போற நேரத்துல தேவை உனக்கு? இப்போ பொங்கல் முக்கியமா கல்யாணம் முக்கியமா?